நடிகர்கள் அரசியல் வந்து எம்ஜிஆருக்கு பிறகு யாருமே வெற்றி பெறல, நமக்கு தெரியும். எல்லாம் ஒவ்வொரு நடிகர் வந்தாங்க. எம்ஜிஆர் வந்து அந்த ரசிகர் மன்றம் பிளஸ் திமுக உள்ள ரெண்டு பேரும் அங்கேயே இருந்து வளர்த்து கொண்டு வந்தாரு. அதனால அந்த கொள்கை அடிப்படையில் உள்ளவங்களும் பிரிச்சுட்டு வந்துட்டார். அதே மாதிரி தான் வரலான்னு சொல்லி சிவாஜி கணேசன் வந்தார். ஆனால் அவரால் வெற்றி பெற முடியும். ஏன்னா காங்கிரஸ் ஏற்கனவே தமிழ்நாட்டில் பலவீனமான கட்சியாக இருந்தது அப்போ. அதனால அவராலையும் வெற்றி பெற முடியல. அந்த அவர் எம்ஜிஆர் காலத்தே வந்திருந்தாலும் வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து நம்ம ரஜினிகாந்த் வந்து பாட்ஷா படம் இருக்கும்போது ரொம்ப ஹை பிச்சில் இருந்தார். அவர் ரொம்ப செல்வாக்கோட இருந்தார். அப்போ நான் கேள்விப்பட்டேன், ஆரம் வீரப்பன் அவர் தான் எம்ஜிஆரை வந்து ஒரு இதை கட்சியில் கொண்டு வந்து பெருசாக பூஸ்ட் பண்ணுறோட வேலை, இமேஜ் பில்டிங் எல்லாமே அரசியல் கொண்டு எல்லாம் பண்ணுறதும் அவர் தான். அதே மாதிரி ஆரம் வீரப்பனே சொல்லியிருக்காரு, இப்போ நீங்கள் அரசியல் வந்தீங்கன்னா அடுத்த சிஎம் நீங்கள் தான். ஆனால் அப்போ வந்து அவரால் உச்சத்தில் இருக்கும்போது அவருக்கு வர்றதை விரும்பலை, ரஜினி வரல. அதனால தான் இப்போ லேட்டாக வந்தோட அவரால் முடியல. அப்புறம் வேற காரணங்களும் ஆகிப்போச்சு, வயசாகி அதுவும் ஆகிப்போச்சு. ஆனால் அந்த ஃபார்முலாவை பிடிச்சிருக்காரு விஜய். அதாவது நம்ம திரையின் உச்சத்தில் இருக்கவும் வந்தால் நம்ம பிடிச்சிடலாம் அப்படி. ஏன்னா அவருக்கு ஈக்குவலாக இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விட்டுருக்க, மற்றவங்களும் ஒரு பெரிய ஹீரோங்கிறாங்கள யாருமே இல்லை. அதன் விளைவு இவர் பிளான் பண்ணி இந்த இதை இறங்கியிருக்காரு விஜய். இதனால எப்படியும் வந்துடலாம்னு நினைச்சுதான் அவருக்கு வராரு. ஆனா விஜய் போற இடங்கள்லாம் கூடுற கூட்டத்தை பார்த்தீங்கன்னா மூணு விதமான கூட்டம் வரும். ஒன்று வேடிக்கை பார்க்குறவங்க, ரெண்டாவது அவர் கட்சிக்காரங்க, பின்னால ஓடி வர்றவங்க. அதாவது இந்த நம்ம மைக்கேல் ஜாக்சனுடைய இசை நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துருப்போம். அதெல்லாம் அந்த க்ரௌட்லாம் வந்து அவர் மேலே அந்த மாதிரி அப்படியே அழுவாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த மைக்கேல் ஜாக்சனை பார்த்த உடனே பெண்கள்லாம் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸி மூடில் வந்து அப்படியே கண்ணீர் விடுவாங்க. அந்த மாதிரி க்ரௌட் வந்து விஜய்க்கு பல இடங்களும் காண முடியுது, பெண்கள் மத்தியில், இளம் பெண்கள் மத்தியில். இல்ல அது வாக்கா மாறுமா மாறாதா, அது எப்படி யோசிக்கிறீங்க? ஏன்னா வாக்கா மாறுன்னு சொல்ல, வாக்கா மாறுன்னா அவரு வாக்கா மாறுறதுக்கு ஓரளவு ஒரு 10% மாறணுடைய மற்றவரை மாற்றி கொண்டு போறதுக்குடைய உள்கட்டமைப்பு அவருடைய கட்சியில இல்லை. சும்மா எல்லாரும் மற்ற கட்சியில வந்தவங்களுக்குலாம் சீட்டை கொடுக்காரு. அங்கங்கே மாவட்ட தலைவர் போடுறாங்க, கீழ் மட்டும்தான். 2ஆவது கட்டம் 3ஆவது கட்டம் எல்லாம் பெரிய அளவுல கிடையாது கிராமங்கள். எங்கே இப்போ இன்னைக்கு காலையில எங்கள் வீட்டு ஒரு பெண் வந்தாங்க, டிவிக்கு அழைப்பில் கொடுத்தாங்க. காலையில் 200 கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, கூட போயிட்டு வந்தோம். சாயங்காலம் திமுக கூப்பிட்டுருக்காங்க, 200 கொடுப்பாங்க, நாளைக்கு ஏடிஎம்கே புக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது வந்து இந்த தேர்தல் சமயத்தில் கிராமங்களும் சரி, 2ஆவது கட்ட ஒரு குழைப்பு, அந்த மாதிரி ஒரு தொழில் மாதிரி ஆகிட்டு போக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு க்ரௌட். ஏன்னா கூட போது பார்த்தீங்களா, இந்த கொடி பிடிச்சிக்கிட்டு கத்திக்கிட்டு பெண் போகிறாங்க, அதெல்லாம் இந்த மாதிரி க்ரௌடு. இது வந்து எப்படி ஓட்டு போட சொல்ல முடியும், யாருக்கு ஓட்டு போட சொல்ல முடியும்? கடைசியில பணம் யாரு? இது வேற, அவருக்கு கூடும் கூட்டம் வேறயா தெரியுது இல்லையா? நேற்றைக்கு கூட பாத்தீங்கன்னா டி நகர்ல செயினே பறி போயிடுச்சு. அந்த அளவுக்கு கூட்டம், அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கும்போது அந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறாங்க விஜயை பாக்குறது இல்லையா? இல்ல விஜய் முதலமைச்சரா வரணுங்கிறது இல்லையா? என்ன விஷயத்துக்காக மக்கள் பாதி அளவு கூட்டம் அவரை பார்க்கறதா வருது, பாக்குறாங்க எல்லாம். ஏன்னா மற்றவங்களும் பொதுமக்களும் இல்லை, நடிகர் வெளியே வந்தவர்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. அதுக்கு மீதி வந்து அதில் அவங்க கட்சிக்காரங்க ஒரு 20% 30% இருப்பாங்க. அவங்க எப்படியும் ஓட்டு போடத்தான் செய்வாங்க. இன்னொன்று, அவங்கள பார்க்க வராங்கல்ல, அதை அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கில் சினிமா கவர்ச்சி வச்சு உள்ளே இழுத்துடுறாரு. இழுத்த பிறகு அவங்கள தக்க வைக்கிறதுக்கு விஜய் என்ன பண்ணுறாரு? அவர் பேச்சு ஒன்றுமே சரியில்லை. 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசுறாரு, ஏதாவது ஷோ பண்ணுறாரு. மற்றபடி அந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் வந்து என்ன சொல்லி கொடுக்காங்களோ அதை செய்கிறாரு. ராகுல் காந்தி அசாமில் சைக்கிள் ஓட்டுறாரு, இவரும் சைக்கிள் ஓட்டுறாரு, கன்னியாகுமரியில் ஓட்டுறாரு. அதெல்லாம் அவங்களோட ஒவ்வொரு டைம் தலைவர்லாம் டீ குடிக்கிறது, நடைபயிற்சி ஓட்டுக்கெல்லாம் இப்போ ஒரு 10 வருஷம் பார்த்தீங்கன்னா பாருங்க, எல்லாமே இந்த தேர்தல் ஆலோசனை சொல்லிக் கொடுக்க வித்தைகள். அதைத்தான் அவங்க எல்லா தலைவருமே செய்கிறாங்க, இவர் மட்டும் இல்லை. அதே மாதிரி தான் ராகுல் காந்தியை பார்த்து இவரும் சைக்கிள் ஓட்டினாரு, அது கூட்டத்தில் சரணு ஓட்டுறாரு, 10 நாள் போய் சரிங்களா. அப்படி சைக்கிள் ஓட்டுறதுனால என்ன, அவர் வந்து கூட கொஞ்சம் வந்து மக்களோடு ஒரு க்ரௌடு, இந்த மாதிரி விஜய் சைக்கிள் ஓட்டுறாரு, அவர் நேரில் பார்க்குறாரு. சினிமாவில் எப்படி பார்த்தாரு, சினிமாவில் எப்படி இருந்தாரு, இப்போ எப்படி இருக்காரு, இப்படி தான் பேசுகிறாங்க மக்கள். அவ்வளோ அங்கே உள்ளாருமே இவ்வளோ சிம்பிளாக இருக்காரு ஐயா அப்படின்ட்டு இந்த மாதிரி பேச்சுக்கள் அவர். பட் அவருடைய என்ன வாக்குறுதி கொடுக்காரு, என்ன செய்கிறாங்கிறத மக்கள் வந்து காதில் வாங்குறாங்கிறது கேள்விக்குறி தான் பெரிய அளவில். அவர் என்ன சொல்கிறாரு, ஏன்னா அவர் பாதி சொல்கிறது ஃபுல்லாக அப்படியே திமுக தானே. நேற்று கூட பாருங்க, அவங்க ஏற்றாங்க, உடனே இவர் ஏற்றுட்டாரு. திமுக கொள்கையை தான் சொல்கிறாரு, வேற என்ன புதுசாக என்ன சொல்கிறார்? திமுக எதுக்குற, அது கரெக்டு. ஏன்னா ஃபிக்ஸ் த எனிமி நம்பர் 1.
நம்புறவனா யாருங்க அவளை எதிர்க்கிறாரு. அதுக்காக எதிர்க்கிறாரு. மற்றபடி அவங்கள பாலிசி அதில் பின்பற்றாரு. அப்போ தனிப்பட்ட முறையில் அவங்கள பிடிக்கல, எனக்கு புதுசா நான் வரேங்கிற மாதிரி தான் அவருக்கு வராரு. அதனால எதிர்பார்த்த அளவுக்கு இந்த கூட்டம் வந்து அப்படியே போய் ஓட்டு போச்சுன்னா அடுத்த நிச்சயம் அவர் தான். ஆனால் ம், ம். வர வாய்ப்பே இல்லை. அப்படிதான். இல்ல அப்படிதான் அவர் அஸ்யூம் பண்ணிக்கிறாரா? வர்ற கூட்டம் தனக்கு வாக்குகளாக மாறும்ன்ற நினைப்பு தான் அந்த ஒரு அதுக்குள்ள அந்த பிம்பத்துக்குள்ள அவர் சிக்கி இருக்கிறதா நீங்க பார்க்கிறீங்களா? ஆமா, ஆமா. அ. அதாவது அவருக்கு வந்து ஒரு சினிமாவில் வர இமேஜ் கூட கூட நம்ம அவரே அந்த பிம்பத்துக்குள்ள வாழ ஆரம்பிச்சிட்டாரு. அவரு ஒரு சமீபத்தில் ஒரு பேட்டியில படிச்ச ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்து உங்க ஆஃபீஸ்க்கு வரேங்கன்னு கேட்டதுக்கு என்ன சொல்லியிருந்தாரு. அப்போ அவருக்கு பிஏ சொல்றாராம், அது அவர் வந்தாருன்னா தடியடி நடக்கும், ரசிகர் கூடிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி அப்போ அவரே அந்த மாதிரி ஒரு ஃபென்சிங் மூட்ல இருக்காரு. நம்ம என்ன நமக்கு வந்து பெரிய எங்க போனாலும் ஒரு இவ்வளவு பேர் வருவாங்க போவாங்க. அதாவது என்னைக்காவது அதை கண்டிச்சு பண்றாரா? 41 பேர் இறந்த பிறகு கூட அவருக்கு புத்தி வர மாட்டேங்க. அந்த எப்போ பார்த்தாலும் பின்னால உழுந்து உழுந்து பின்னாலே பார்த்துட்டு போறாரு. மோட்டர் சைக்கிள் வந்து உழுந்து அடிபடுறான். அதை பத்தி ஏதாவது சொல்றாரா? பெரிய அளவுல ஒன்றும் அதை வந்து கண்டிக்கிறதோ இது பண்ணல. இல்ல இப்ப கூட எல்லாம் முன்னாடி வந்தாங்க. வந்து வராதீங்க எல்லாரும் அங்கேயே இருங்க, அங்கேயே இருங்கன்னு இப்ப வந்து இப்ப வந்து சமீபத்துல வந்து அந்த மாரி ஒரு குரல் குடுத்து எல்லாரையும் தடுத்து நிறுத்தி, அப்புறமா பேசி போனத பார்க்குறேன். அப்ப அது அது அ. அது கூட எப்படி சொல்றாருன்னா, இந்த தேர்தல் ஆணையம் எல்லாம் வந்து இப்போ அவங்கெல்லாம் கட்டுப்பாடுலாம் விதிச்ச பிறகு தான் அவர் சொல்றாரு. இதுக்கு இந்த தேர்தல் அந்த விதிமுறையா வரதுனால அப்படி எதுவுமே சொல்றதுக்கு பெரும்பாலும் கிடையாது அவரு. ஏன்னா அவரு வந்து அதை வந்து ரசிக்கிறாரு. நம்ம விளக்க அணைச்சு அணைச்சு வந்தார்ல ஒரு தடவை முதல்ல வேன்ல வரும்போது. அப்பவே பார்த்தோம். நம்ம அவரு வந்து அதை வந்து தன்னுடைய பாப்புலாரிட்டியை வந்து ரசிக்கிறாரு. பட் அதை வந்து ஓட்டா மாற்ற முயல்றாரு. அதுக்கு வந்து முதல்ல ஒரு அடித்தளத்தை இன்னும் கீழே சரியா இன்னும் ஃபார்ம் பண்ணல. எடுத்தவொடனே ஒரு அலை மாதிரி வந்து சுனாமி மாதிரி வந்து தூக்கி கொண்டு வச்சிருவாங்கன்னு முழுக்க முழுக்க நம்புறாரு. அந்த நம்பிக்கை எப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த நம்பிக்கை ஜெயிக்குமாங்கிறது.